சுக்குடி இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் பாரு, இந்த பலாக்கொட்டை 7 பலாப்பழம் வாங்கினோம். அந்த கொட்டை ஒரு 7 கொட்டை இருந்துச்சா, அதை வந்து நச்சு இந்த குளவைக்கல் வச்சு நச்சுருக்கேன், நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரண்டி இருக்குது பாரு, சின்ன கரண்டி. இந்த கரண்டிகிட்ட எங்களுக்கு வந்து அவ்வளவு போதும், கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன். பெரிய ஸ்பூன்ட்டேன்னா ஒரு ஸ்பூன், ஆக்சுவலி இது ஸ்பூன் தான். சட்னி கரண்டி. ஒரு கரண்டி கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு கரண்டி கடலைப்பருப்பு இந்த இருக்குது பாரு, இது நல்லா நச்சுருக்கேன்னா இதை வந்து 2 2ஆக பிச்சிருவேன் இந்த இப்படி. ஸோ இது அது கூட 2 வெள்ளைப்பூடு, 3 வெங்காயம், இது இது பிடிச்சிக்கோ. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து அப்படி காமி, வீடு ஓடிட்டு தான் இருக்குது. வெங்காயத்தை நறுக்கியோ கீரியோ போட்டோன்னா கொஞ்சம் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு இதில் வந்து போட போகிறேன். போட்டிருக்கேன்னா ஒரே ஒரு சூடுது இருக்கட்டும். இப்போ அவங்க காமிக்கிறதுக்காக ஆவி வரணும். ஆவியெல்லாம் வர வேண்டாம், சும்மா போட்டிருக்கேன். புகையெல்லாம் வர வேண்டாம், சும்மா இந்த இருக்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம தட்டுறப்பே கூட சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பெருசாக போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், காய் கூட ஒட்டாதில்ல, அதனால். ஸோ போட்டுட்டேன்னா இப்போ இதுக்கு வந்து மசால் வந்து மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மிளகாப்பொடி, அவ்வளோ 3 தான் போட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய். வெண்ணெய் வந்து வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். நான் இந்த சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து மிளகாப்பொடி, மசால் பொடி போடுறேன். கொச்சை கொச்சான்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே காமிச்சிரு. அந்த இந்த இருக்கா மஞ்சள் பொடி, சின்ன ஸ்பூன், இந்த பெருங்காயத்தில் வரும்லையே அந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகா பொடி. எங்களுக்கு வந்து உரப்பு தேவைதான். ஆரஞ்சு கலரில் வருது மஞ்சள் பொடி, ரெட் கலரில் வருது சில்லி பொடி. சில்லி பொடி இது வந்து 2 ஸ்பூன் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் சீரகப்பொடி, இந்த 2 ஸ்பூன் கொஞ்சம் போட்டுருக்கேன். மொத்தமே இவ்வளோ தான். சிம்பிளாக இதை வேக வச்சுட்டு எடுத்து தேங்காய் பூ போட்டு எடுத்துடலாம். வச்சுரு, அப்புறம் வச்ச பிறகு காமிக்கிறேன். கட் பண்ணி டக்குனு கட் பண்ணிவிட்டு அடுத்து இதை போட்டுக்கலாம்.